எதற்கும் துணிந்தால், எது வந்தாலும் துணிந்து நின்று போராடினால் எப்பொழுதுமே நமக்கு வெற்றிதான். வெற்றி எப்பொழுதுமே நமக்கு நிரந்தரமாக இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, துவங்கும் வரைதான் தோல்வி பயம் என்பது இருக்கும். துவங்கிவிட்டால் எல்லாமே வெற்றி படிக்கட்டுகளாகத்தான் தெரியும். ஆம் குழந்தையே, என் மீது உண்மையாக பக்தி நீ வைத்திருக்கிறாய் என்றால் இதை கேட்டேதான் ஆக வேண்டும். இது உன் சாயப்பாவின் அன்பு கட்டளை. என் அன்பு பிள்ளையே, யாரையும் துன்புறுத்தவே கூடாது என்று நினைக்கும் பொழுதுதான் யாராவது உன்னுடைய மனதை கடுமையாக காயப்படுத்தி துன்பத்தில் தள்ளிவிடுகிறார்கள் என்று மனதிற்குள் நினைத்து நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய். கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இருந்தாலும் துன்பம்தான் வாழ்வின் ஆழத்தையும் சில உண்மையான மனிதர்களின் அன்பையும் அடையாளம் காட்டுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த அடையாளமும் உனக்கு இதன் மூலத்தான் தெரிகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்காக யாருமே இல்லையே என்ற வலியை விட உனக்காக சிலர் இருந்தும் இல்லை என்கிற வலி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே. ஆம் குழந்தையே, கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் சுயநலம் படைத்தவனே இந்த உலகில் மிக மிக துன்பப்படுகிறான். சுயநலம் இல்லாதவனே மிக மிக மேலான வாழ்வை அனுபவிக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் சுயநலியவதியாக மட்டும் இருந்து விடாதே. எப்பொழுதும் சுயநலமே இல்லாதவனாக இருக்க பழகு. அதுதான் உன் வாழ்வில் மாறுதலுக்கான இடமாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய். அதனால் உன் சொத்துக்கள் ஒன்றும் சுருங்கி விடாது. சொத்துக்களே இல்லாமலும் போய்விடாது. தேவையான உதவிகளை தேவைப்படுபவர்களுக்கு செய்து கொண்டே இரு. மற்றவருக்கு நீ உதவி செய்யும் பொழுதுதான் அது இன்னும் வளர்ந்து விரிந்து கொண்டே போகும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே முடிந்தவரை உதவி செய்து கொண்டே இரு. உன்னுடைய பேச்சால் 1000 பேரை சிரிக்க வைப்பதில் ஒரு பெருமையே இல்லை. எந்த ஒரு பெருமையுமே இல்லை 1000 பேரை சிரிக்க வைப்பது. உன்னுடைய நல்ல நினைவுகளால் ஒருவரையாவது புன்னகைக்க வைப்பதுதான் மிக மிக அரிதான ஒரு விஷயம், பெருமையான விஷயமும் கூட. முதல் முறை போலவே 2வது முறையும் ஒருவரால் நீ காயப்படுகிறாய் என்றால் தவறு அவர்கள் மீது அல்ல என் பிள்ளையே, உன் மீதுதான் என்பதை புரிந்து கொள். முதல் முறை நீ காயப்பட்டால் அது அவர்கள் தவறாக இருக்கும். ஆனால் 2வது முறையும் அவர்கள் மீது அவர்களே உன்னை காயப்படுத்தினால் அது முழுக்க முழுக்க உன்னுடைய தவறுதான், உன் மீது உள்ள தவறுதான். இதை தீர்க்கமாக புரிந்து கொள். அவர்களோடு பழக்கத்தை வைப்பதை முற்றிலுமாக தவிர்த்துவிட எண்ண பழகு. அவர்களாக கேட்டால் மட்டும் எதுவானாலும் கொடுக்க பழகு. அது பணமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, கேட்ட பின் கொடு. அப்பொழுதுதான் அதற்கான மதிப்பு கொடுப்பவர்களுக்கும் புரியும், பெறுபவர்களுக்கும் புரியும். இலவசமாக கொடுக்கப்படும் அனைத்துமே ஒரு நாள் அதன் மதிப்பை இழந்துவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுக்க பழகு. மற்றவர்களால் நீ துன்பப்படும் பொழுதுதான் உனது ஞானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். துன்பப்படுகிறோமே, வேதனைப்படுகிறோமே என்று சிந்திப்பதை விட அதனால் நாம் அனுபவத்தை பெறுகிறோம், நம் வெற்றிக்கான வழி நம் கண்களுக்கு தெரியும் என்று மாற்றி சிந்தனை செய்து பார். எல்லாமே உனக்கு சுகமானதாகவே தெரியும். முகமூடி அணிந்த சில போலி மனிதர்களின் போலியான ஆறுதல்கள் திரும்பவும் உனது ஞானத்தை இருளில் மூழ்க செய்து விடுகிறது. எனவே
சில போலியான மனிதர்களின் பேச்சுக்களை காதில் வாங்கிக் கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்துவிடு. உனக்கு தேவையானதை உன்னப்பா நான் வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவையாக அனைத்தையும் மற்றவர்களிடம் ஏன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? உன்னுடைய கோரிக்கைகள் நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது. நிச்சயமாக அது நிறைவேறும். உனக்காகவே அதை நான் நிறைவேற்றித் தருவேன். தடைகளை தாண்டி நீ வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். நான் அதை உனக்காகவே பரிசாக அளிப்பேன். உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து நீ கவலைப்படாதே. இப்பொழுதுதான் இந்த நிலைமையில்தான் நீ என்னோடு மிக நெருக்கமாக இருக்க முடியும். நான் உன்னிடம் மிக நெருக்கமாகவும் பழக முடியும். அதனால் தனிமையாக இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. உனக்கான வாய்ப்புதான் இந்த தனிமை. நீ என்னோடு நெருங்கி பழகுவதற்கும் நான் உன்னோடு நெருக்கமாக இருப்பதற்கும் இந்த தனிமைதான் காரணமாகவே இருக்கிறது. உன் கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்கள் காணும் அனைத்து ஜீவராசிகளின் உள்ளாகவும் நான் நிறைந்து இருக்கிறேன். ஏன், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் காட்சியும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் வரை, நிழலாக உன் அருகில் இருக்கும் வரை, என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உனக்கு ஏன் குழப்பமும் போராட்டமும்? உன் மனதில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதே இல்லை. எதுவுமே உனக்கு நல்லதாக அமையப் போவதும் இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? மாற்றம் வரவே வராது என்று சிந்தித்துப் பார். உன் கவலையும் வீண், உன்னுடைய கண்ணீரும் வீணாகத்தான் இருக்கும். எனவே வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. வாழ்வாவது நிம்மதியாக இருக்குமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பாளியாகவே மாட்டேன். நடப்பது எல்லாம் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. நானே காரணக்கர்த்தாவாகவும் ஆகிவிடுகிறேன். எதற்குமே வீணாக குழம்பாதே. நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவில் உன் மனதை மாற்றிக்கொள். உன் மனதை தேற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். அப்படி இருந்து பார். இனம் புரியாத ஒரு அமைதி உன் மனதில் உண்டாகும். இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. சிறிய தவறுக்காக மற்றவரை ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கே மிகப்பெரிய தவறாகிவிடும். என் கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் நெருங்காது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய பார்வையால் நீ 8 திக்கிலும் பாதுகாக்கப்படுகிறாய். நம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த இறைவனும் துணை இருப்பதே இல்லை. எந்த இறைவனை வேண்டினாலும் அவனுக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதும் இல்லை. உன்மேல் முதலில் நம்பிக்கை வை. உன்னை படைத்த இறைவன் மேல் முழு நம்பிக்கை வை. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக அந்த இறைவனே உனக்கு கொடுப்பார். தன்னம்பிக்கையோடு இருப்பவனுக்கு எந்த இடத்தை பார்த்தாலும் பயமே இருக்காது. தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா திசையிலிருந்தும் நான் என்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நாள், கிழமை, பூஜை அனைத்துமே எனக்கு முக்கியமே அல்ல. உன்னுடைய நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எதுவுமே தேவையும் அல்ல.
என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் மீது முழு அன்பையும் வைத்துவிட்டு ஒரே முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும், அடுத்த நொடியே நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன், உன் வேதனைகளை தீர்ப்பேன், உன் மன போராட்டத்தை துடைத்து வெற்றி, சந்தோஷம், ஆனந்தம் என்னும் சூழ்நிலையை உன் வாழ்விற்கு நான் உருவாக்கியே தீருவேன். பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன், உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயி நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்பிக்கையாகவும் இரு. பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டி பிடித்து விடலாம். நிச்சயமாக வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்குமே தவிர இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சிலரின் கோபத்தை கூட மன்னித்துவிடு, மறந்துவிடு. ஆனால் உதாசீனப்படுத்துபவர்களை எப்பொழுதும் மன்னித்து விடாதே, மறந்தும் விடாதே. இது நாள் வரை பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்துவிட்டால், அந்த பக்குவம் வந்துவிட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது உன் மனதிலும் உன்னுடைய நினைவிலும். சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருவது பேச தெரியாமல் அல்ல, பேச தெரியாமல் அவர்கள் பேசாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது,
தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அமைதி என்பதை புரிந்து கொள். உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ படும் பொழுதெல்லாம், அந்த தூசி படும் பொழுதெல்லாம், ஏன் அப்படி நினைத்தோம், ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று அவர்களே கண் கலங்குவார்கள். அவர்களே வருந்துவார்கள், ஏன் அந்த சொல்லை சொல்லிவிட்டோம் என்று. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதே இல்லை. அப்படியே நிற்பதும் இல்லை உன் வாழ்வில். தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் மிக சுலபமாக. உன்னை யாராவது சந்தேகப்படுகிறார்கள் என்றால் அவர்களை நம்பவே நம்பாதே. உன்னை முழுவதுமாக நம்புகிறவர்களை எப்பொழுதும் சந்தேக கண்ணோடு பார்க்கவே பார்க்காதே. ஒரு இடத்தில் வார்த்தைகளால் மோதிக்கொண்டே இருப்பதை விட மௌனமாய் இருப்பது மிக மிக அறிவுபூர்வமானதுதான். அப்படி இருந்தால் இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களிலிருந்து தப்பித்தே விடலாம். இந்த உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து வைத்தவர் என்று யாருமே இல்லை. எதுவுமே தெரியாதவர் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உனக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் முழுவதுமாக நம்பு. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைதான் என்ன? உன் கண்ணீருக்கு அர்த்தம்தான் என்ன? என்னிடம் கூறிவிடு. நானே உனது சத்குரு. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடையும் என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கண்ணீரை வீணடித்து கொண்டே இருக்காதே. எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இனி எதற்கும் நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம் முழுவதும் நம்பிக்கை என்னும் வார்த்தைகளால் நிரப்பிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்தையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக்கொள். எதிலும் அவசரப்படாதே. பொறுமையாயிரு. என் மீது உன் பாரத்தை இறக்கிவிடு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன் சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிநாதரே, முதல் முறை கஷ்டம் வரும்போது அழ தோன்றியது. அதுவே சில முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் தான் வருகிறது வாழ்க்கை மேல். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் பொழுது, வாழ்க்கையே கஷ்டங்களாகவே இருக்கும் பொழுது புன்னகைதான் வருகிறது வாழ்க்கையை பார்த்து. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும்
நான் சரி செய்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. என் வாழ்க்கையே சூறாவளி போல இருக்கிறது. நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்னை சூழ்ந்து எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சொற்களையும் சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இது நாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான சந்தோஷமான மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும் என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன்.